வெல்கம் டு முகமது இம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி கருவாடு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா கருவாடு எடுத்துருக்குறேன், கட்டை கருவாடு. நீங்கள் நெத்திரி கருவாடு எது வேணாலும் எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் எடுத்துருக்கேன், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், உப்பு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். நான் தண்ணி யூஸ் பண்ண சுற்றி தண்ணி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிப்பால் எடுத்துருக்குறேன், கட்டிப்பால், தக்காளிக்காய், புளி கரைச்சல். இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கும் முருங்கைக்காயும் வெட்டி போட்டு வச்சுக்கிறேன். முதல்ல புளி கரைச்சலை வந்து ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். புளி கரைச்சலில் கொஞ்சம் நேரம் ஊறினா இந்த மரக்கறியில் உள்ள நியூட்ரிஷன் அப்படியே பாதுகாக்கப்படும். அதுக்கு தான் புளி கரைச்சலை நான் முதல்ல ஊற்றுவேன். சிலவங்க வந்து கடைசியாக தான் ஊற்றுவாங்க. இந்த வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், தக்காளிக்காய், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நம்ம வேக விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் புளிக்கரைசலில் ஊறின போகிறோம். இப்படி இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெந்து கொண்டு வரக்குள்ள தான் அரைவாசி வேகக்குள்ள தான் கருவாடை போடணும், இல்லாட்டி கருவாடு கரைஞ்சிடும். முதல்ல தண்ணி தான் ஊற்றி நான் வேக விட்றேன். புளி கரைசலை பார்த்தீங்கன்னா மரக்கறி நல்லா வெந்து கொண்டு வருவது. வெந்து கிழங்கெல்லாம் வெந்துட்டு அது இந்த ஸ்டேஜில் இருக்கக்குள்ள நாங்கள் கருவாடை சேர்த்துக்குவோம். முன்கூட்டியே கருவாடை சேர்க்க போகக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அதே போல் நெத்திரி கருவாடும் மனசும் சேர்த்துக்கொள்ளணும். கீரை கருவாடு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கணும். நான் ப்ரொசீஜர் இது தான். இப்படி செய்ய போகக்குள்ள நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் மிச்சமாக உப்பு சேர்க்கக்கூடாது. கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து மரக்கறியை வேக விடணும். இப்போ நான் தண்ணிப்பால் சேர்த்துக்கிறேன். நான் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் நிறையவே தண்ணிப்பால் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வர விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டாலும் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கட்டிப்பால் ஊற்றிட்டு நல்லா சூப்பர்பான கருவாட்டான் ரெடி. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.